வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கிறார். ஒரு பயிர் தலை சாய்ந்திருக்கு தண்ணி இல்லாம, இவருக்கு மனசு தாங்கல, கண்ணில இருந்து கண்ணீர் பெருகுகிறது. எத்தகைய ஒரு அன்பு இருக்க வேண்டும். உடல் நாடி நரம்பு உடல் முழுக்க அந்த அன்பும் அருளும் பரவி இருந்தால், விரவி இருந்தால் மட்டுமே இப்படி ஒரு கண்ணில் ஒரு தண்ணீர் துளிர்க்கும். அப்ப எப்பேற்பட்ட அன்பு அவருக்கு இருந்திருக்க வேண்டும். திரு அருட்பா என்ற ஒரு அமுத மழையை கொட்டியுள்ளார். என்ன தமிழின் அழகு! அதில் இறைவனின் அருள் செயல்களை பாராட்டும் தன்மை எத்தகையது! எவ்வளவு அழகான இயற்கை படைப்புகளை அவர் பாடியுள்ளார். வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயில் ஆச்சுதடி அக்கச்சி என்று பாடுகிறார். ஒரு பாடலை அதை இசையாளர்களும் ரசிக்க வேண்டும், தமிழ் புலவர்களும் ரசிக்க வேண்டும், வரலாற்றியலாளர்களும் ரசிக்க வேண்டும், மொழியாளர்களும் ரசிக்க வேண்டும், ஒரு பாமர மக்களும் ரசிக்கணுங்க. அதுதான் ஒரு முழுமையான படைப்பு. ஒரு சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களையும் போய் சேர வேண்டும். அந்த வடிவுடையம்மன், திருவொற்றியூர் வடிவுடையம்மனை பற்றி அப்படி புகழ்ந்து பாடியுள்ளார். தர்மமிகு சென்னையில் கந்த கோட்ட துள்வளர் கந்தவேளை அவர் இருந்து தினந்தோறும் இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். கந்த கோட்டத்தில் அந்த முருகன் என்பதை அவர் பாடுகிறார்.